இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக நான் 2 நாளா பேசுவேன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, உன் மக்களோட நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்னா அலறாதே ஆணையிடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலறாதே ஆணையிடு. டோன்ட் cry, just command. சொல்லுங்க பார்க்கலாம். டோன்ட் cry, just. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நாளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எதுல நம்ம அதிகமான நேரம் செலவு பண்றோம்? in what we spend more time பார்த்தீங்கன்னா is about complaining, is about talking about our problems. அதாவது பிரச்சனையை பத்தி பேசிதான் நம்ம என்ன பண்றோம், அதிக நேரத்தை நம்ம செலவு பண்றோம். அநேக நேரத்தில் நாம் பிரச்சனையை பேசுகிறோம், அலறுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். அநேக நேரத்தில் இதுதான். தேவ பிள்ளைகளே, ஆஃபீஸில் போனால் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா லஞ்சில் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. ஆஃபீஸ் லஞ்சில் எப்படி அந்த லஞ்சை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு டின்னருக்கு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, டின்னருக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் வீட்டில் பேசுவாங்க. ரைட்டா? சண்டே சர்ச்சுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை பற்றி என்ன பண்ணுவாங்க, இங்கே என்கிட்ட பேசுவாங்க, இங்கே சர்ச்சில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் கிட்ட பிரச்சனையை போய் வெளில பேசுவாங்க. உங்களுக்கு தெரியல, மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் அலறிக்கொண்டே இருக்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். we keep talking about our problems, we give importance to our problems. அந்த பிரச்சனையை பேச 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 என்ன ஆயிடுது, நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை பெருசாகி பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி, மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி சின்னதெல்லாம் என்ன வந்து பேசி 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 அது பெருசாகிடுது. ஓகே, பிகாஸ் யூ கீப் டாக்கிங் அபவுட் த சேம் திங் and it becomes weak. அதாவது ஒரு கட்டி பார்த்தீங்கன்னா அந்த கட்டியை கண்ணாடிலே பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது பெருசாகவே ஆகிடும். திடீர்னு சின்னதாக கற்றுனாலும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடும். Most of the time, because of these problems, we cry. அலறுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பிரச்சனையை பார்த்து நீ அலறி அடித்து பேசாத, உன் பிரச்சனையை பார்த்து நீ ஆணையிடுன்ற ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்டார்ட் கமாண்டிங் அண்ட் ஸ்டாப் கிரைங். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஸ்டார்ட் கமாண்டிங் அண்ட் ஸ்டாப் கிரைங். தேவ பிள்ளைகளே, ஏன்னா இன்னைக்கு most of the time in our lives we speak problems and not answers. Whenever you undergo a problem in your life, or probably you're sitting on top of a problem today, but the Lord is telling you, speak answers and not problems. தீர்வை பேசு, பிரச்சனைய. அது நம்ம ப்ராப்ளம்னா முன்னாடி பேசினேங்கிறா அவங்க பேசுறது கொஞ்சம், நம்ம அதை பற்றி பேசுறது ஜாஸ்தி. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம், தீர்வை பேச மாட்டோம், பிரச்சனையை தான் ஜாஸ்தி பேசுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனையை பேசாத, தீர்வை பேசு. பிரச்சனையை பார்த்து அலறாத, அதை பார்த்து அதிகாரம் செய், ஆணையிடு என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டு அநேக நேரத்தில் ஐ எம் நாட் ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரின் வார்த்தையின் வல்லமையை என்னால் அநேக நேரத்தில் புரிந்து கொள்ளவே முடியல. பிகாஸ் தேர் இஸ் நோ லிமிட் டு காட்ஸ் பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதாவது ஆண்டவரின் வார்த்தையின் வல்லமைக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஒருவேளை இது இவ்வளோதான் முடியுமா, அவ்வளோதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், we try to limit God's power. தேவ பிள்ளைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில், அவர் வார்த்தை மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால், அதை நான் பயன்படுத்தினா, அவர் செய்ய போகிற காரியத்துக்கு என் வாழ்க்கையில் லிமிட்டே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வாசிங்களா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 3, ஆங்கில பைபிள் இருந்தாலும் சரி, if you have the English Bible or Tamil Bible, வாசிங்க. 1வது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதாவது நீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, in English it says God said. என்ன வருது? God, literally God commanded. தமிழ்ல வந்து கர்த்தர் வெளிச்சம் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1 வசனம் 3, 6, 9, 11, 14, 20, 24, 26, 29 இது எல்லாம் வாசித்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. God said, God said, God said, God said, God said, God said. அவர் ஆணையிட்டார், 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 அது நடந்தது. எங்கேயாவது அவர் அலறினார், புலம்பினால், கெஞ்சினார்னுக்குதா? தேவ பிள்ளைகளை, இனி காட் கமாண்டட். அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா எவ்வளோ வெளிச்சம் உண்டாச்சு? பொருசவாக்கத்தில் மட்டும் வெளிச்சம் உண்டாச்சு, தமிழ்நாட்டில் வெளிச்சம் வந்து ஆந்திராவில் வெளிச்சம்லாம் போயிடுச்சா? அமெரிக்காவில் வெளிச்சம் வந்து அம்ஜிகரையில் வெளிச்சம்லாம் போச்சா? ஆண்டவர் ஒரு காரியம் நடக்கட்டும்னு சொன்னான்னா அதுக்குன்னா லிமிட்டே கிடையாது. உலகம் பூரா வெளிச்சம் வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? தண்ணி உண்டாகட்டும்னா உலகம் பூரா தண்ணி வந்தது. ஜீவ விருட்சம் உண்டாகணும்னா 4 ஆடு 4 மாடா உருவாச்சு. கவுண்ட்லெஸ்.
when God speaks something into your life, the blessing வந்து கேப் கிடையாதுங்க, லிமிட் கிடையாது. நம்ம தான் என்ன பண்றோம், ஆண்டவரே ஒரு சின்ன வீடுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி கொடுங்க, ஆண்டவரே we try to limit God's powerங்க. இன்னைக்கு அவர் நம்மளுக்கு 10 கோடி கொடுக்கறதா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே ஒரு 10 லட்சம் கொடுத்தா அவருடைய அடப்பாவி, சரி 9 கோடியே பாஸ்டர் ஈனகுமார் கொடுத்துரு, அவனுக்கு மீதியை கொடு, ரைட்? இன்னைக்கு you need to first of all understand there is no limit to power in God's word. அதாவது என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறதுக்கான லிமிட்டே இல்லை. இன்னைக்கு அதை நான் பயன்படுத்துறேன், அதை நான் பேசுகிறேன். இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு இவ்வளோ எத்தனை வயசு வேணா ஆயிருக்கலாம் உங்களுக்கு, நீ எதை வேணா கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஆண்டவர் செய்ய போகிறது எவ்வளவோ இருக்குதுங்க. நம்ம வந்து இது நடந்தால் போதும். இன்னைக்கு when I was in US, I was standing in Times Square. அங்கே நான் இருக்கும்போது எனக்கு ஒரு டைரி இருக்குது, சில காரியங்கள்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், நடக்காத போதே நான் எழுதி வச்சுருக்கேன், இதெல்லாம் ஆண்டவர் செய்வார்னு. இதை எனக்கு ஆண்டவர் செய்வார்னு அதிகாரப்பூர்வமாக நான் எழுதி வச்சுருக்கேன். தேவ பிள்ளைகளை, அது எழுதும்போது அது நடக்கலை, ஆனால் நான் எழுதின பிறகு ஆண்டவர் அதை நடத்தி வச்சிருக்காரு. ஆமேன். எப்படி சொல்லுவோம்? ஆமேன். மறந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாசித்தீங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 3 வாசிங்களேன். Hebrews chapter 11 and verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ இருக்கிறது இது என்ன இருக்குதோ அது ஆல்ரெடி இருந்ததால உண்டாகலையா? எப்படி? இல்லாததுனால ஆண்டவர் உண்டு பண்ணாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம எப்படி தெரியுமாங்க எதிர்பார்க்குறோம்? என் வாழ்க்கையில் இருக்கிற இதை வச்சு ஆண்டவர் செய்வார் நிறைய நேரத்தில் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகமே இப்போ இருக்கிறது எல்லாமே இல்லாததை கொண்டு உருவாக்கப்பட்டுதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை, நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை அதிகாரப்பூர்வமாக சொன்னார்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அதிகாரமாக சொல்லணும். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கும் என்று நான் சொல்லும் போது ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கும்படியாக என் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசி 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 இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துடும். எப்படி? இருக்கிற பிரச்சனையை விட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வரும், கொஞ்சத்தையே பெருசாக்கிறோம். அவ்வளோ என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்ம சில, நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னை மீட் பண்ணான் யூஎஸில். ஜான் ஜோம் பண்ணா அப்படின்னா, ரொம்ப என் கூட படித்தவன், லயலா காலேஜில் படித்தவன் வந்து மீட் பண்ணான். எங்கேயோ அவன் ஹேண்ட் பில்லை பார்த்துட்டு வந்து மீட் பண்ணி ஜோம் பண்ணா. என்னடா ரொம்ப பிரச்சனைடா வாழ்க்கையில். என்னடா பிரச்சனை? என் மனைவிக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரே சண்டைடா. அடப்பா, இது ஒரு பிரச்சனையா? எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது பிரச்சனை, ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி இது எல்லார் வாழ்க்கையில். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறேன், சில பிரச்சனைகளெல்லாம் அவங்ககிட்ட நான் பேசினேன். அவன், சே என் பிரச்சனை ஒன்றுமே இல்லை புலகுதுரா, இவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கொடுமையா அப்படின்னா. தேவ பிள்ளைகளை, இனி மாமியாருக்கும் மருமகளுக்கும்ன்றது பிரச்சனை வந்து பை டிஃபால்ட் அது ஒரு பிரச்சனை தான். அதுவே பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம அதையே பேசி 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 பார்த்தா எனக்கு பிரச்சனை, எனக்கு ரொம்ப கொடூரமான மாமியார், எனக்கு ரொம்ப கொடூரமான மருமகள் அப்படின்னு பார்த்தா அவங்களோட கொடுமையான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதையே பேசி பேசி இதை பெருசாக ஆக்சுவலி திஸ் இஸ் நத்திங். ஒரு ஸ்டெப்பு இறங்கி போனால் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் நம்ம பிரச்சனைனா இதையே பேசி 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 we are making it big. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பேச வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையே பேசாத, பதிலை பேசு, தீர்வை பேசு, அதிகாரமாய் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை பேசு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்பீக் ஆன்சர்ஸ் நாட் ப்ராப்ளம்ஸ். But the problem with us is that we always keep talking about problems. We don't speak about answers. அதை பற்றி பேசுறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர் வாழ்க்கையில் அவர் நமக்கு வச்சிருக்கிற அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் லிமிட்டே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லிமிட்டே இல்லை. அதனால நீ கம்மியாக கேட்டுறாத, அவர் பெருசாக கொடுக்குறது நம்ம என்ன பண்ண, நீ கம்மியாக கேட்டுறாத. பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்ணும் போது எதுக்கு ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்கிறது எல்லாம் வேணும். எப்படி? நீங்கள் வைத்திருக்கிறது எல்லாம் வேணும். நான் அதை ஏன் குறைக்கணும் லிஸ்ட்டை? சரியா? நீங்கள் வைத்திருக்கிறது எல்லாம். ஸோ there is no limit to the power in God's word. ஆண்டவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்கே லிமிட்டே. அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவர் வார்த்தையை வாழ்க்கையில் நான் பயன்படுத்தும் போது அதன் வல்லமைக்கு லிமிட்டே. அவர்னா ஏதோ ஜுரத்தை மட்டும் சுகமாக்குவார், டிபியை விட்டுருவாரா?
இல்லையே, there is no limit. எல்லாத்தையுமே அவர் சுகமாக்க முடியும். அவர் அப்படி செய்ய முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்தவங்க கால் நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, ஒருத்தவங்க பார்த்தா பிரெயின் டியூமர் தெரியாதெல்லாம் டிசப்பியர் ஆச்சு. அப்போ there is no limit to what God can do. ஆமென். அப்போ அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லிமிட்டே இல்லை. செகண்டு, அந்த வல்லமையை அந்த அதிகாரத்தை அது அவர் மட்டும் வச்சுக்கல, அதை எனக்கு கொடுத்துருக்காரு. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் வல்லமை வார்த்தைக்கு லிமிட்டே கிடையாது. நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணியிருக்காரு எனக்கு. யோபு புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 28, the book of Job chapter 2 and verse 28. யோபோட அருமையான ஃப்ரெண்ட் எலிபாஸ் ஒருத்தர் வந்து யோபை ரொம்ப திட்டுறாரு. டேய், நீ பண்ண தப்புனால தான் இருக்கும், ஆனா நீ ஆண்டவர் பக்கம் வந்துட்டீங்கன்னா உனக்கு என்னெல்லாம் நடக்கும்னு பேசும்போது இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்துகிற அதிகாரம். அந்த 28வது வசனம் சொல்றாரு பாரு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அதாவது நீர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணினா, சரியா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு கிடையாது, சரியா, நீ ஒரு காரியத்தை முடிவு பண்ணினா, அது ஆங்கிலத்தை எப்படி நம்ம போட்டுக்குது, இஃப் யூ டிக்ரீ சம்திங், டிக்ளேர் அண்ட் டிக்ரீ சம்திங், வாசிங்க, அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், உன் பாதையில். அதாவது ஆங்கிலத்தை எப்படி போடுது, வாட் யூ டிசைட் ஆர் வாட் யூ டிக்ளேர் will be done and light will shine on your. அதாவது வாட் யூ டிக்ளேர்னா, நீ எதை அதிகாரமாய் பேசுகிறாயோ அது வாழ்க்கையில நிறைவேறுமா. அப்போ நான் எதை பேசணும், ஐயோ பாஸ்டர் இதுக்காக ஜோம் பண்ணீங்க, டாக்டர் இதை சொல்லிட்டாருன்னு பேசுது பல்ல, என் வாழ்க்கையில நான் இயேசுவின் நாமத்தால சுகத்தை கட்டளையிடுகிறேன். வலி என்னை விட்டு நீங்கும்படியாக நான் அதை கட்டளை எடுக்கிறேன். என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நீங்கும்படியாக கட்டளை எடுக்கிறேன். பூட்டின கதவு திறக்கும்படியாக கட்டளை எடுக்கிறேன். என் ஆஃபீஸில் இன்னைக்கு போகிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் நான் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் எனக்கு அனுகூலமாக மாறும்படியாக நான் கட்டளை எடுக்கிறேன். நான் போகும் பாதையில் தேவ தூதர்களை அவர் கட்டளை எடுக்கிறாரு, அவர்கள் பார்த்துக்கோ. நான் அதிகாரத்தோடு பேச வேணாம் தான் சொல்றது. when you declare or decree something, it will be done. நான் சொல்றதை தேவன் செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா புலமை பிரச்சனையை பேசுறேன்னா அதை நான் நிறுத்திட்டு நான் எதை பேசணும், அதிகாரப்பூர்வமாக விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நான் அதிகாரப்பூர்வமாக பேசணும். ஏன்னா அதை என் ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆண்டவர் நான் நோயில் இருக்கணும், வியாதியில் இருக்கணும், என் ஆண்டவர் விரும்பல. அப்படின்னா ஒரு நல்ல தகப்பனே கிடையாது இல்லையே. ஒருவேளை அதை வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு எதிர்பார்க்குறது விசுவாசத்தை நான் எதை பேசுறேன், எதை அதிகாரமாக சொல்றேன். God is looking at it. டிக்ரி ஆணைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா ஒரு 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 லா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, லாக்கு தமிழ் என்னது, ஒரு கட்டளையை ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற மந்திரிகள்லாம் அதை ஆமோதிப்பாங்க. அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அதை எதிர்த்து யாரும் எதுவும் பேச முடியாது. அதை எதிர்த்து பேசுகிற அதிகாரம் இல்லை. ராஜா ஆணை பிறப்பித்தால் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறி முடியும். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நாமும் ஆணையிட்டு தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தில் ஆணையிடும் போது அதன் எதிர்வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நான் ஆணையிட்டு பேசும்போது அது நிச்சயமாக என் வாழ்க்கையில நிறைவேறி முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும், பிரச்சனையை பார்த்து அலறக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுமோ, ஐயோன்ற வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுமோ, இப்படி முடிஞ்சிடுமா, நான் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன், இதை என் தேவன் எனக்காக என் பிள்ளைகளுக்காக செய்து முடிப்பார். Jesus. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும், இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, tells to this mountain, go throw yourself into the sea. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நடக்கிறதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டுனா, எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணுமா, எப்படி, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் மலையை பார்த்து என்ன சொல்றாரு, அதாவது மலையை பார்த்து பேர்ந்து போய் தள்ளுண்டு, அது என்ன சொல்ற, மலையை பார்த்து உன்னை, ஏ மலையே ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்கியூஸ் மீ மலை, கொஞ்சம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் போய்டுவேன். உன்னை ஆண்டவர் கெஞ்சவா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக போட்டு, கோ த்ரோ யுவர் செல்ஃப். ஏய் போடா வெளில, கோ த்ரோ யுவர் செல்ஃப். மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் தள்ளுண்டு போ.
இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்தோம்னா நான் இன்னைக்கு மலையை பூச்சின்னு மலையை கட்டி பூச்சின்னு அழுதுன்னு மலையே மலையே மலையேன்னுக்கிறோம். நம்ம மலையை தேய்ச்சி பார்க்குறோம், மலை நவருமான, தண்ணி ஊற்றி பார்க்குறோம், மலை கரையுமான. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஆல் யூ நீட் டு கோ அண்ட் ஜஸ்ட் கோ த்ரோ யுவர் செல்ஃப், கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். அதை ஆண்டவர் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணுகிறீங்க? பிரச்சனையை பார்த்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா, சாத்தானே கொஞ்சம் ப்ளீஸ் ஐயா, என்னால் வலி தாங்க முடியல, என்னதான் அடிக்கிற, கொஞ்சம் என் கணவரை அடியேன், அவர் தாங்குவார், என்ன விட்டுரு, அந்தாலும் பாரு நல்லா தூங்குறாரு, நான் தான் தூங்க முடியல, அவர் அடி நான் தான் தூங்கு. we are requesting the devil. ஐயோ பாவனு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நீ பிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற. எனக்கு என்னன்னா பிச்சை எடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வைக்கலங்க. அவர் என்ன சொல்லுவோம், பிரச்சனையை பார்த்து நீங்க அதிகாரமாய் பேசுகின்ற ஆண்டவர். ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் கன்ஃபெஷன், நான் அறிக்கையை பேசல, ஆண்டவர் ஆணையிட சொல்லுகிறார், கமாண்ட். ஸோ நீங்க கமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுனாங்க, உங்க பாடி லாங்குவேஜே மாறுது. புரியுதா? உங்க பாடி லாங்குவேஜே மாறுது. அது இப்படி இருந்த நம்ம என்ன ஆயிடுறோம், ஏய் மாறிடுறோம். See, that's what the Lord expects. அடி வாங்கினே இருக்கிற ஆள் என்ன பண்ணணும், எந்திரிச்சு நான் கமாண்ட் பண்றேன், get out of my life. You have no control over my children's life. You have no control to come into my life and do this. வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாய் பார்த்து ஏய் போ அப்படின்னு தானே சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, நாய் ப்ளீஸ் நாய், எக்ஸ்கியூஸ் மீ நாய் அப்படின்றீங்களா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில என்ன பண்ணுவோம், நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டு, பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா அந்த நாய் போமா என்ன பண்ணும், அடுத்தது கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வரும். நிறைய பேர் இந்த மாதிரி சாதாரண பிஸ்கெட் வாங்கி பிரியாணி போட்டு கொடுத்துறீங்க. அடுத்து என்ன பண்ணும், அந்த நாய் பிஸ்கெட்டுக்கு அப்புறம் எலும்பு கறி எதிர்பார்க்கும், உன் தட்டிலே வாய் வைக்கும். Why? Because you allowed. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், I want you to command the devil to get out of your life. நீங்க பார்த்து பேசணும்னா நீங்க பயந்து உட்காந்து, ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க, ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க, ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க, ப்ளீஸ் ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன், நீ எழுந்து போ. இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன், நீ பெயர்ந்து போ. அதிகாரத்தை நான் பேசுகிறேன், நான் அதிகாரம் பண்ணா அவன் அலறணும். உடனே நாளைக்கு பாஸ்டர் என்ன அதிகாரம் பண்ண சொல்லிக்கிறார், நேராக ஆஃபீஸ் போயிட்டு, பாஸ் நீங்கள் சொல்லாதீங்க, நான் அதிகாரம் பண்ணுவேன். வீட்டுக்கு போயிட்டு கணவரை தவர் போ போ சமையல் கட்டுக்கு போ, சமையாது செய், அதிகாரமாக 2 தோசை சுட்டு எடுத்துனுவா, பாஸ்டர் சொல்லிட்டாரு. That is out of love, I'm not saying. But then நீ ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனையை பார்த்து நீ பயந்து அலறுனது போதும், அதிகாரம் செய்தான். ஸோ ஆண்டவர் வார்த்தைக்கு வல்லமைக்கான லிமிட் இல்லை. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. முக்கியமாக அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். He wants you to use it. என்ன பண்ண சொல்ற? He wants you to use it. ஏடிஎம் கார்டை நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஏடிஎம் கார்டை கொடுத்தா என்ன பண்ணலாம், ஏடிஎம்ல போட்டு காசு எடுக்கலாம். ஏடிஎம் கார்டை எடுத்துன்னு போய் நீ காசு எடுக்கலாம் போகிறோம், நேராக ஸ்வைப் பண்ணி தேய்ச்சிட்டு வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம் கார்டை கொடுத்தாலும் இன்னும் பேங்க்கில் போய் க்யூவில் நின்றுட்டு வித்ட்ராயல் ஃபார்மை ஃபில் பண்ணி கொஞ்சம் ஐயா நீங்கள் கொடுங்கன்னா எதுக்கு? He is given access to all of his blessings. You just have to come and put the pin number. அவ்வளவுதான். நீ பண்ண வேண்டிய பின் நம்பர்னா இயேசுவின் நாமத்தினால நீ பெயர்ந்து போன்னு சொல்ல வேண்டியதுதான் உனக்கான ஆண்டவர் கொடுத்திருக்க அதிகாரத்தின் பின் நம்பர். நீ அதை பேசும்போது நீ ஆண்டவர் என்ன பண்ற, உன் வாழ்க்கையில நீ கட்டளையிடுவதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, எனக்கு 18:21 நீதிமொழிகள். இந்த 21 நம்ம நிறைய பேருக்கு தெரியும். வாசிங்க, என்ன சொல்லுது வசனம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த வசனத்தை பார்க்க போறதில்ல, சரியா? இத வரிய 20 வாசிங்க. அவனவன் வாயின் பலனால், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எப்படி? அவனவன் வாயின் பலனால் அவன் வயிறு, அதாவது நிறைய பேர் வயிறு நிரம்பி தான் இருக்குது. காலையிலேயே நீங்க 2வது வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் அடி 4-5 இட்லியோ 10 இட்லியோ சாப்பிட்டு வந்துக்கிறீங்க. அவனவன் வாயின் பலனாலாம் என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்றதுனால உன் வயிறு நிரம்புறது இல்லையா? நீ இதனால எதை பேசி அறிக்கை பண்றியோ அதனால உன் வயிறு நிரம்புமா? My tummy is not being full because I eat a plate of biryani, but my tummy is being full and my life is full because of the words I command in Jesus name. Hallelujah. Amen. இதுதான் முக்கியம். என் வயிறு எதனால நிரம்புமா? வாயின் பலனால். From the fruit of his mouth a man's stomach is filled. அப்புறம் அடுத்தது வந்து அவனவன் உதடுகளின் விளைவினால அவன் திருப்தி ஆவான். அப்போ என் உதடு என்ன பேசுது? நீங்க அலறுதா, ஐயோனுதா, பயத்தை பேசுதா, இல்லை என் உதடு ஆண்டவர் என கொடுத்த அதிகாரத்தை பேசுகிறதா?
நீங்க வாழ்க்கையில திருப்தி எப்படி வரும்னா, இட் இஸ் ஃப்ரம் வாட் யூ ஸ்பீக் ஃப்ரம் யுவர் மவுத், நாட் ஜஸ்ட் வாட் யூ ஸ்பீக் பட் வாட் யூ கமாண்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆணையிடு. அலறுறது நிறுத்து. You need to stop crying. இது அலறி அடிச்சுனே இருந்தேன். யாராவது ஒருத்தர் நைட்ல எழுப்புனா போதும் அலறுது. யோசித்து பாருங்க, உங்ககிட்ட ஆண்டவர் வந்து நடுராத்திரியில் சாமியில கூப்பிட்டதை போல உங்களை சாமியில அப்படின்னா நீங்க அதுக்கும் அலறி அடிப்பீங்க. We are so accustomed to get scared. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து நீங்க வாயிலேருந்து நீங்க வீட்டில் சொல்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க கரெக்ட் பண்ணினே இருங்க. அக்கா தம்பி அண்ணன் தம்பி ஃபேமிலியில் சரக்கம்னா பிரச்சனையை பேசுவாங்க, ஐயோ பேசாதையா, பிரச்சனையை பேசாதையா. அதுக்காக நம்ம உட்காந்துருக்கிறோம். நம்ம ஆண்டவர் அதிகாரம் பண்ணும்படியாக வார்த்தையை கொடுத்துருக்காரு. லெட்ஸ் கெட் அப், ஸ்டார்ட் கன்ஃபஸிங், ஸ்டார்ட் கமாண்டிங். வீட்டில் உட்காந்து உனக்கு பிரச்சனைன்னு பேசும்போது எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால நான் அது இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறேன் ராஜா. வீட்டில் என்ன பண்ண, ஏற்றி கமாண்ட் பண்ணணும், மாறணும். கடைசி ஒரு கதையை பார்த்து முடிப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மார்க் 4:35-40 வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாங்கன்றாங்க. அப்புறம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டானது. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இவர்கள் அலறி அடிக்கிறார்கள். புயலை பார்த்த உடனே அலறாங்க. போதகரே, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்க்க முடியலையா? போதகரே, எனக்கு கடன் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? போதகரே, நான் இந்த மாசம் இதை கட்டணும்னு புரியலையா? போதகரே, இந்த நிலைமை உங்களுக்கு தெரியல. அலறாங்க. நம்ம ஆளுங்க அவங்க அலறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அலறது மட்டும் என்ன உங்களுக்கு கவலையே? அடுத்தது அவர் அக்யூஸ் வேற பண்றாங்க, அலறாங்க, அக்யூஸ் பண்றாங்க. ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு. என்ன சொல்றாரு? எந்திரிச்சு அவர் எந்திரிச்சு காற்றை அதட்டி. பாருங்க, இன்னைக்கு God is setting an example before us. அவர் எந்திரிச்சு புயல் அடிக்கும் போது என்ன பண்றாரு? புயலே கொஞ்சம் தயவு செய்து அமைதியாயிரு. அவர் எந்திரிச்சு என்ன பண்றாரு? அவர் வாழ்க்கையில் அங்க அடிக்கிற புயலை பார்த்து அதட்டி கரையாதே அமைதலா இருன்றாரு. அப்பொழுது அது காட்டு நின்று போச்சு. நீங்க புயலை பார்க்கும் போதே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொல்றார். உனக்கு கொடுத்திருக்க அதிகாரம், ஆண்டவர் மனுஷனா தான் இருந்தாரு, அப்பா கொடுத்திருக்க அதிகாரத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அதிகாரத்தை உன் வாழ்க்கையில் அடிக்கிற புயலை பார்த்து நீ சொல்ல வேண்டியதெல்லாம், புயலை நீ அமைதலாயிரு, அடங்கு. என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குமான்ற அதிகாரம் உனக்கு இல்ல. என் வேலையில பிரச்சனையை கொண்டு வருகிற அதிகாரம் உனக்கு இல்ல. என் ஊழியத்தில் நிந்தனையை கொண்டு வருகிற அதிகாரம் உனக்கு இல்ல. ஆண்டவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தா, நீ அடங்கு. இப்படியாக நான் ஆணையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. இன்னைக்கு உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியத்தில் ஸ்டார்ட் கமாண்டிங். You are not going to cry anymore. உட்காந்து புலம்பி அளவு இல்லை. எது நடக்கணுமோ அதை நான் ஆணையிட போகிறேன். அப்பொழுது காற்றும் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிள்ளைகளை. ட்ரை திஸ் வீக், இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லும் போது, நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற காற்று நின்று போய் மிகுந்த அமைதலை ஆண்டவர் கட்டடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னி வரைக்கும் உன் வாழ்க்கையில் பெரிய புயல் அடித்திருக்கலாம், நீ கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு புயல் அடித்திருக்கலாம். ஆனால் இயேசு கொடுத்த அதிகாரத்தினால இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையிலும் பேசுகிறேன், என் வாழ்க்கையிலும் இந்த சபைக்குள்ளும் பேசுகிறேன். எல்லா புயலும் அடங்கும்படியாக நான் பேசுகிறேன். எல்லா புயலும் வேலை ஸ்தலத்தில், நாளைக்கும் வேலை ஸ்தலத்தில் நீ போகும்போது, உன் வியாபாரத்துக்கு போகும்போது மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நீ வீட்டுக்கு கடந்து போகும்போது மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கும். உன் ஊழியத்தில் மிகுந்த, உன் சரீரத்தில் அடித்து கொண்டிருக்க ஒரு பெரிய அலைய புயல இன்னைக்கு ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து மிகுந்த அமைதல் உண்டாகும்படியாக நான் ஆணையிடுகிறேன். உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எங்க போனாலும் ஸ்டார்ட் கமாண்டிங். What is the anointing given to you? அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வல்லமைக்கு லிமிட்டே இல்லைங்க. அந்த வல்லமையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை நான் பேசணுங்க. இட் இஸ் ஹை டைம். we are the sons and the daughters of the great king. அவ்வளோ பெரிய ராஜாவோட பிள்ளைகள் அலறி அடிக்கும்படியான நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழறாத. நோ மோர் crying. We will start commanding today. எதை நாம் கமாண்ட் பண்றோம் அதை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார்.